ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு தருவார் என்று நான் நம்புகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்று நாம் தாயின் திருச்சபையோடு இணைந்து புனித மார்த்தாவுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா முதலில் மார்த்தாவை மையப்படுத்தி கொண்டாடப்பட்டது. பின்பு 2021 மார்த்தா, மேரி, லாசரஸ் இவர்களை இணைத்து கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த மூவரில் நாம் காணுகின்ற விஷயம் என்னவென்றால் விசுவாசம். இவருடைய விசுவாசம் இவர்களை இயேசுவை மிகவும் நெருக்கமாக பின்பற்ற உதவியது. இவருடைய விசுவாசம் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய உதவியது. இவருடைய விசுவாசம் இவருக்காக கண்ணீர் சிந்த இயேசுவையே வைத்தது. இவருடைய விசுவாசம் இவரை மிகவும் இயேசுவை மிகவும் அன்பு செய்ய தூண்டியது. அன்புமிக்க இறை சொந்தங்களே, மார்த்தா அவருடைய விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவருடைய விசுவாசத்தும் அவர் பெயர் பெற்றவர் தான். ஏனென்றால் இயேசு வருவதை கேள்விப்பட்டவுடன் ஓடோடி சென்று இயேசுவை அணுகி, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், நீர் நினைத்தால் அவரை உயிர் பெற்று எழச் செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன் என்ற விசுவாச அறிக்கை விடுத்தவர் தான் மார்த்தா. அன்புமிக்க இறை சொந்தங்களே, இந்த விழாவை கொண்டாடும் நாம் இவர்களைப் போல விசுவாசத்தையும் விருந்தோம்பலையும் ஆடையாக அணிந்து கொண்டு இயேசுவை முழுவதுமாக பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.